சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சம்பந்தமில்லாத கேள்விகளுக்கு சம்பந்தமில்லாத பதில்களை சொல்லி அமைச்சர்கள் சட்டசபை குழப்பி வருகின்றனர். மக்கள் இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2.5 வருஷத்துல கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆகும். அதுதான் இப்போ பேசாத ஒரு காரணம். ஆனால் கண்டிப்பாக அவர் மக்களுக்கு நல்லது செய்வார். அவர் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருன்னே தெரில. ஏன்னா எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் தெரியுது. அதற்கான விளக்கங்கள் அவங்களோட அமைச்சர்கள் தான் சொல்கிறாங்க. அதுவுமே அந்தந்த துறை அமைச்சர்கள் விளக்கம் தெரியல. அதை அந்த துறையை விட்டு வேறு துறை அமைச்சர்கள் மட்டும்தான் அதோட பதிலெலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பட்டிமன்றத்தில் எடுத்து பேசுகிற மாதிரியே தான் சட்டமன்றம் போய்கிட்டு இருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொண்டு வரும்போது சபாநாயகர் மட்டும்தான் பேசுகிறாரு. இவர் விஜய் தமிழக முதல்வர் மௌனம் காத்துக்கிட்டே இருக்காரு. அவர் கண்டிப்பாக நல்ல தரமான பதில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்லா இருக்கும். சபையில் எல்லாத்துக்குமே அவர் தான் பதில் சொல்லணும். அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அந்த அமைச்சர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது அவங்க சொல்லணும். இதுதான் நடைமுறை. இதுவரைக்கும் எத்தனையோ முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின்லாம் இருந்திருக்காங்க. பொதுப்படையாகவே இவர் எந்திரிச்சே பேசுறதில்லை இந்த முதல்வர். இப்போ இருக்கிற சட்டசபை என்ன கேள்வி கேட்கணும் என்ன பதில் சொன்ன தெரியாமல் பேசுகிறாங்க. தினம் தினம் ஒரு பாட்டு போட்டியாக இருக்குது. அதை பார்த்து நாங்கள் சிரிச்சிட்டு இருக்கோம். சட்டசபையை பார்த்து இதான் நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில். அவர் இப்போதான் வந்திருக்காரு அரசியலுக்கு. இப்போதான் 3 மாசம் தான் ஆகுது. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே அது என்னன்னு பார்ப்பாங்க. திமுக காரங்க கேலி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தவக காரங்களும் கேலி செய்கிறாங்க. இது ஆக்கப்பூர்வமான விஷயம் இல்லை. இதெல்லாம் மாற்றிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கணும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இப்போதான் செஞ்சுக்கிறாரு. இனிமேல் தான் பார்க்க போக தான் தெரியும். என்ன 2-3 தடவை சிஎம் ஆயிட்டாரா? இல்லை இதெல்லாம் ஆயிருக்காரு. போன கவர்மெண்ட் எல்லாருமே ஸ்டாலினோ துதிப்பாதி பாட்டு பாடி நீயா நானா மாதிரி பாட்டு பாடி நடத்தினாங்க நிகழ்ச்சி சட்டமன்றத்தை. இந்த கவர்மெண்ட் விஜய துடிப்பாதி ஒவ்வொரு எம்எல்ஏவும் பாட்டு பாடி பாட்டு போட்டி நடத்துற சட்டமன்றமா தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதனால திருப்திகரமா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா இல்லை. அவங்க எல்லாரும் அனுபவம் வாய்ந்தவங்க. இவர் புதியவர். அதனால துறை சார்ந்த எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்றதுக்காக முன்னெச்சரிக்கையோட இருக்காரு. ஏன்னா ஏதாவது தவறாக சொல்லிவிட்டா 1-2 ஆக்கி விடுவார்கள். இதை வைத்து ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அதனால முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறார். பதில் சொன்னால் தேவையில்லாத எதனா இது பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்காக இருக்கலாம். அப்படின்னா இந்த சமயம் பேச வேண்டான்னு இருக்கலாம். இல்லை செயலில் காமிக்கலான்னு இருக்கலாம். சட்டமன்றத்தில் உட்காந்துன்னு அமைதியாக சும்மா உட்காந்து தலையாட்டி நிற்கிறாரு. சட்டசபையில் யார் யார் என்ன கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்க கவனித்து அதுக்குண்டான பதிலே சொல்கிறது இல்லை.